தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அந்த சுற்றுப்பயணத்தினுடைய உங்களை போன்ற பத்திரிகை ஊடக தொலைக்காட்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பை பார்த்தேன். திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம். ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த தொண்டர்களை இன்னும் அரசியல் படுத்தப்படாமலும் வெறும் ஒரு ரசிகர் கூட்டமாகவே வைத்திருக்கிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் திருச்சி விமான நிலையத்தில் இருந்த அத்தனை பேரக்கார்டுகளும் சாய்க்கப்பட்டன, சில தடுப்பு வேலிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இது போன்ற நடவடிக்கைகளை எனக்கு தெரிந்து இந்தியாவில் இருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 186 அரசியல் கட்சிகளில் எந்த கட்சிகளும் தனது தொண்டர்களை இது போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற, ஒழுங்கற்ற, ஒரு ஒழுங்கு அமைவு இல்லாத ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் தன் தொண்டர்களை வளர்த்தெடுக்கவில்லை. சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கூட்டத்தில் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை. அதுபோன்று இங்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் 239 கிராமங்களிலும் சுமார் 68,000க்கு மேற்பட்ட பூத்துகளில் பூத்து ஏஜென்ட்களை நியமித்து வெளியில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற கட்டமைப்புள்ள திராவிட முன்னேற்றக் கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா என்று மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு கூடிய கூட்டத்தில் கூட பல லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், ஆண் பெண்கள் திரண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கேயும் இது ஒரு கட்டுப்பாடற்ற, ஒழுக்கமற்ற முறையில் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பயணமாக இந்த பயணம், அவருடைய இந்த முதல் சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அவர் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருகின்ற வரையிலும், அரியலூர் வருகின்ற வரையிலும் பேருந்துக்கு முன்பாக 3 கார், அதற்கு முன்பாக சில நிர்வாகிகள் என்று ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து வருகிறார்கள். அப்படி அந்த பேருந்து ஊர்ந்து வர வேண்டும், அதனூடாக தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடகங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பொதுமக்கள், திருச்சியில் சுமார் மாநகர பகுதியில் மட்டும் 15,000க்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு செல்ல முடியல. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ விமான நிலையத்துக்கு போறவங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க, தொடர் வண்டியை பிடிக்க போறவங்க, பேருந்து நிலையத்துக்கு போனவங்க யாருமே அன்றைய தினம் அந்த 6 மணி நேர நெருக்கடியில் அதை விமானத்தை தவறவிட்டவர்கள், பேருந்தை தவறவிட்டவர்கள், தொடர் வண்டியை தவறவிட்டவர்கள், தன்னுடைய அன்றாட அலுவல் பணிகளை தவறவிட்டவர்களாக இருந்து அவர்கள் அனைவரும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதைவிட தமிழர்களுடைய மானம் போகின்ற வகையில் NTTவினுடைய சாம் டேனியல் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் விஜயருடைய வருகையை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரை நெட்டி தள்ளுறது, அவருக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவது, டிவிகேனுடைய அந்த மப்ளர், கட்சி கரை பொருத்தப்பட்ட அந்த மப்ளரை அவருக்கு தலையில கட்டுவது, கழுத்துல போட்டு விடுறது, இது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் பத்திரிகை ஊடகங்களை இப்படி அவமதிப்பு கிடையாது. பத்திரிகை ஊடகங்கள் தான் விஜய் பனையூரிலிருந்து எழுந்து விட்டார், தூங்கி விட்டார், பல் துளக்கி விட்டார், காரில் அமர்ந்து விட்டார், கார் புறப்படுகிறது, கேட்டு திறக்கப்படுகிறது என்று நேரடியாக ஒளிபரப்பு செய்து இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக போராடுகின்ற எத்தனையோ தமிழ்நாட்டின் தலைமைகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவங்களை எல்லாம் எனதருமை பத்திரிகை ஊடகங்கள் கொடுத்தாலும் கூட அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். பத்திரிகையாளர்கள் தன்னுடைய ஒலிவாங்கி நீட்டி அவர் விஜயிடம் கருத்து கேட்க முற்படுகிறார்கள். அவர் அந்த டோரை க்ளோஸ் செய்துவிட்டு அவர் வேனை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார், பேருந்து எடுத்துக்கொண்டு. ஆக அவர் இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. விஜய்க்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன விஜய்க்கு வேண்டுகோள் வைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை முதலில் அரசியல் படுத்துங்கள், அவர்களை அரசியலில் பக்குவப்பட்டவர்களாக, பண்பட்டவர்களாக, எப்படி பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும், விமான நிலையங்களில், சாலைகளில், பேருந்து நிலையங்களில், அப்படி இருந்து அரசியல் படுத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 17க்கு மேற்பட்ட பெண்கள் மயக்கமுட்டு விழுறாங்க, அவங்கள மிரிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. கர்ப்பிணி பெண்கள் மயக்கமுட்டு விழுறாங்க, அவங்கள மிரிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. குழந்தைகளை கூட்டு தூக்கி விஜய்னு காட்டுறாங்க. அந்த குழந்தை மயக்கமா உச்சி வெயில்ல மயக்கத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆக இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம்
விஜய் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றால், முதலில் அவர் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் எந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடம்பரம் இல்லாமல், ஆறாவரம் இல்லாமல், அமைதியான முறையில் இந்த கிளையிலிருந்து அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தணும். அதற்கு அந்த கிளைகளை உள்ளடக்கிய ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி, மாவட்ட, மாநகராட்சி பகுதிகளில் தன் தொண்டர்களையும் தன் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து அவர்களை முறைப்படுத்தி பக்குவப்படுத்தி பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பொதுமக்களின் அன்பை பெற்று, ஊடகங்களின் அன்பை பெற்று, பாராட்டை பெற்று நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு தலைமை பண்புக்கு உரிய நடவடிக்கைகளை முதலில் அவர்களை அரசியல் படுத்திவிட்டு அதற்கு பிறகு இது போன்று பொதுமக்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இது போன்ற ஆறாவது போஸ்ட்மேன்ல ஏறுறாங்க, அடுத்தது பார்த்தா மின்சார கம்பி மேல ஏறுறாங்க, அடுத்தது பார்த்தா இரும்பு கூடு மாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு, அதுல ஏறி நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னாக்கா அவங்க அந்த வண்டியில ஏறி, எந்த வண்டி பொதுமக்கள் வண்டியில் பார்க்க மாட்டாங்க, அதை ஏறி குதிக்கிறாங்க. அந்த மரக்கடை வழியா வந்த சில குடிசைகள் இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா மண்ணோடுகள் வெய்யப்பட்ட வீடுகள் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஷீட் வீடுகள் இருக்குது, அது மேல ஏறி நின்று குதிக்கிறாங்க. பல வீடுகள் அதெல்லாம் உடஞ்சிருக்கு, அந்த குடும்பத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மரக்கடைக்காரர் சொல்றாரு, எங்க இதுவே நாஸ்தி பண்ணிட்டாங்க, எங்களுடைய வருமானமே போச்சு அப்படின்றாங்க. பல டீ கடைக்காரர் அப்படி சொல்றாங்க, எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு. ஆக இது எல்லாம் இல்லாத ஒரு தொண்டர்களை உருவாக்கணும். உருவாக்கி மக்களை சந்திக்கட்டும். மக்களுக்கான பிரச்சனை இன்னைக்கு நாங்க இன்றைக்கு கோட்டைப்பட்டினத்தில் எமது மீனவர் மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகள் குறித்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். எந்த ஒரு சின்ன அசம்பாவம் கிடையாது. உச்சி வெயில் பத்திரிகை நண்பர்கள் வருகை தந்தீங்க. ஒரே ஒரு எங்களுடைய தொண்டர்கள் கூட ஒரு லாஞ்சில் கூட ஏறல, ஒரு படகுல போய் ஏறல. எந்த மீனவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள், ஓட்டு அரசியலை விரும்பாத அமைப்புகள், இயக்கங்கள் கூட மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு ஒழுங்கு முறைமைக்கு வராத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல. குறிப்பா இந்த ரோட் ஷோக்களையே எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசு தடை செய்யணும். அதுக்கு முதலமைச்சரே முன்னுதாரணமா இருக்கணும். எதிர்கட்சி தலைவர் அது போன்றுதான் செய்யறார். அவரும் அதை மாற்றிக்கொள்ளணும். விஜய் அவர்களும் மாற்றிக்கொள்ளணும். காவல்துறை அதுதான் சொல்றேன், முதலமைச்சரும் எல்லாருமே மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா பொதுமக்களுக்கும் எந்த முகசுலிக்க கூடாது. அவர்கள் தான் நமக்கான எஜமானர்கள். அவரை அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள முகசுலிக்க வச்சு, அவங்கள 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு இடத்துல முடக்கி, அதன் மூலமாக நாம் மக்கள்கிட்ட சென்றடையும் போது எப்படி 1000 பேர் கூடுறாங்களோ அது மாதிரி 2 மடங்கு பொதுமக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். அதனால எல்லா தலைவர்களுமே நான் வேண்டுவது, எத்தனையோ மைதானங்கள் இருக்குது, பொது இடங்கள் இருக்குது. இப்ப அம்மையார் ஜெயலலிதா கூட வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மக்களை குவித்து அந்த இடத்துல பேசிட்டு அங்கிருந்து அருகாமையில் ஹெலிபேட போய் அவங்க போயிடுவாங்க. தரவழி மார்க்கமாக எந்த பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அளவுல இடைஞ்சல் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ரோட் ஷோன்றது இப்போ ஒரு புதிய கலாச்சாரம். இதை இந்த தமிழ்நாட்டுல கொண்டு முதல்ல அறிமுகப்படுத்தி நரேந்திர மோடி கிட்ட இருக்கிற நோய் நம்முடைய திரு விஜய் அவர்களிடத்திலும் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு அழகல்ல, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் அளிக்கக்கூடிய ஒன்று. கட்சியோட உட்கட்சி பிரச்சனைகள் உச்சகட்டத்துல போயிட்டு கடந்த 2 காலங்களாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு என்னை பொறுத்தவரையில அது ஒரு அப்பா மகனுக்குரிய ஒரு சண்டையாகத்தான் நான் அதை இப்போதும் பார்க்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கின்ற காலம் நெருங்குகின்ற போது நிச்சயம் அதற்கு ஒரு சுபம் போடப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் தான் அங்கீகரிச்சிருக்கு. இந்த நிலையில அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இல்ல அதை இன்னைக்கு அதனுடைய கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர், கௌரவ தலைவர் மறுத்திருக்கிறார். மருத்துவர் ஐயா பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார். ஆக இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். அதிலும் குறிப்பா அப்பா மகனுக்குரிய பிரச்சனையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதை கடந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனியாக ஒரு கட்சியை தொடங்கி நடத்துகிற நான் இதை குறித்து இதற்கு மேல் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. வேல்முருகன் இவ்வளவு தூரம் பிரபலம் அடைந்திருக்காரு அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து களமாடிகள் தான் முக்கியம். அந்த கட்சி இந்த நிலைமையில வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். காரணம், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இன்றைக்கு 108 சாதிகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில் இடஒதுக்கீட்டை எம்பிசி என்கிற ஒரு பிரிவை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததில் நான் அன்றைக்கு இணை பொதுச் செயலாளராக, அந்த கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலராக, மாநில துணை பொதுச் செயலராக, மாவட்ட செயலாளராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சட்டமன்ற கொறடாவாக 18 எம்எல்ஏக்களை வழிநடத்தியவனாக இருந்திருக்கிறேன். அப்படி இருந்து நான் வளர்ந்த அந்த கட்சி இன்றைக்கு சமூக நீதி தளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்று அப்பா மகனுக்குரிய இந்த பிரச்சனையின் அடிப்படையில் அந்த கட்சி பலம் இழுப்பது சமூக நீதிக்கு ஏற்புடையதல்ல. கண்டிப்பாக அது ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டால் இங்கு சமூக நீதி வரலாற்றில் தொடர்ந்து இன்னும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்குமான இடஒதுக்கீடு
தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்து வருகின்ற போராட்டங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் பாமகவை நான் பார்க்கிறேன். 26 எலெக்ஷன்ல எந்த கூட்டணியில் புதுக்கோட்டையில் ரயில் நிலையத்தில் என் அன்புக்குரிய குறிப்பாக எங்களுடைய செய்திகளை தவறாமல் வெளியிட்டு வருகின்ற இந்த புதுக்கோட்டை ஊடக பத்திரிகை நண்பர்கள் முன் சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையில் நான் மதச்சார்பற்ற இடதுசாரிகளை உள்ளடக்கிய ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன். இதுவரைக்கும் இருக்கீங்க. 26ல நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் சொல்றேன், இது வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு வெற்றி கூட்டணி. தொடர்ந்து 4 தேர்தலில் இருக்கிறோம். அதனால இது வரைக்கும் இருக்கிறவங்கன்னா வருகின்ற தேர்தல் வரையிலும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். எந்த நெருடலும் எங்களுக்கு இல்லை. ஒருவேளை இன்னும் பெரிய கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு வேண்டுமானால் நாங்கள் தேவைப்படாமல் பெரிய கட்சி சீட்டு கொடுக்கறது, இடங்கள் கொடுக்கறது இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. ஆக என்னை பொறுத்த வரையில் எங்கள் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கென்று சில கோரிக்கைகளை முன்வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் கரங்களில் கோரிக்கை மனுக்களை உள்ளடக்கியிருக்கிறோம். ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், தமிழக வேலை தமிழருக்கே என்கிற சட்டம் இயற்றப்பட வேண்டும், ஒன்றிய அரசு பதவிகளில் 90% இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். இதுபோன்று பல்வேறு தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை, நீட்டு பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கி இதற்கெல்லாம் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும் எண்ணிக்கையை பயன்படுத்தி இந்திய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்ற சொல்லி எல்லா கட்சியும் இல்ல, அது அப்படி நம்ம 19 சொல்ல முடியாது. கொடுத்த வாக்குறுதிகள் எண்ணற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கொடுக்காத இல்லம் தேடி கல்வி, இது போன்று வீடு தேடி மருத்துவம் செல்கிற முறைமை, இது போன்று அண்ணா நூற்றாண்டு இல்ல ஒரு திட்டம், இதெல்லாம் சொல்லாத நிறைவேற்றிருக்கிற திட்டங்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கின்ற 100க்கு 100 அந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்ற முடியாது. மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக மீதம் இருக்கிற உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுவார்கள். இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஒற்றுமையாக இருந்து அந்த கட்சி இங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விருப்பம். காரணம், இந்த நாட்டில் திமுக என்கிற அதிமுக 2 கட்சிகளும் ஆட்சி செய்த போது ஓரளவுக்கு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறை சட்டப்பேரவையில் பணியாற்றி இருக்கிறேன். அரசு உறுதிமொழி குழு தலைவாக இருக்கிறேன். இந்த 2 அரசுகளிலும் இந்த தமிழ்நாட்டுக்கான பல்வேறு மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிமுகவினுடைய பங்களிப்பும் இருக்கிறது, திமுகவின் பங்களிப்பும் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை அரசு நிறுவனங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு கடகோடி ஒரு கிராமத்திலும் ஒரு நூலகம் இருக்கிறது, ஒரு ரேஷன் கடை என்று சொல்லக்கூடிய நியாய விலை கடைகள் இருக்கிறது. இன்றைக்கு 30,000 மக்களுக்கு ஒரு பிஹெச் இருக்கிறது. தெற்காசியாவிலேயே இன்றைக்கு கிட்டத்தட்ட 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. அது எடப்பாடியே 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆக 2 கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியினூடாக சில நல்லவைகளை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் அதிமுக என்கிற ஒரு கட்சியை மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற, பிளவுபடுத்துகின்ற பாரதிய ஜனதா பிரித்தாளுகின்ற, உடைத்து நொறுக்குகின்ற சூட்சும வலைகளுக்குள் திரு எடப்பாடியோ அல்லது செங்கோட்டையனோ சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் ஒரு தமிழனாக என்னுடைய எதிர்பார்ப்பு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, 4 ஆண்டு கால ஆட்சியை மத்திய அரசு தான் தக்க வச்சது, அதற்கு இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது. 122 எம்எல்ஏக்கள் தான் இந்த ஆட்சியை காப்பாற்றினார்கள், ஒன்றிய அரசு அல்ல, நரேந்திர மோடி அல்ல என்றார். உண்மையிலேயே ஜனநாயக ரீதியாக பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கூடி எடப்பாடி அவர்களை தேர்வு செய்தார்கள். எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு அம்மையார் சசிகலா காரணம், எடப்பாடியை பரிந்துரை செய்து டிடிவி தினகரன் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த 122 எம்எல்ஏக்களின் வாக்குகளும் அவருடைய ஆதரவும் தான் அவரை இந்த நாட்டின் அரியாசனத்தில் அமர வைத்தது. 26 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் எந்தவா இருக்கு? முதலில் அவர் இப்போதுதான் தேர்தல் களத்திற்கு, சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்க வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு மக்கள் வாக்களித்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகின்ற போது, அதை பத்திரிகை ஊடக நண்பர்களாகி நீங்கள் செய்தியாக வெளியிடுகின்ற போதுதான் எங்களுக்கு தெரிய வரும். அதற்கு முன்பாக ஆரிடம் சொல்கின்ற அளவுக்கு எனக்கு கூட்டத்தை வச்சு சமீபத்தில் கூட்டம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல கூட்டம் எல்லாருக்குமே கூடும். எல்லா நடிகர், இப்ப நாளைக்கு திரு அஜித் அவர்கள் வீதியில இறங்கி வராரு ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொல்லுங்க, இதே மாதிரி கூட்டம் கூடும். உங்களுக்கு தெரியும், சேலத்துல நயன்தாரா ஒரு கடத்தருக்கு வந்தாங்க, 8 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு.
சாதாரண இன்னைக்கு டிவி சீரியல் நடிகர்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுது. கூட்டத்தை மற்றும் நம்ம கணித்து விட முடியாது. ஆனால் விஜய்க்கு என்று இளையோர் மத்தியில் இளைஞர்கள், அதாவது அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல், அரசியல் விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகத்திடம் ஒரு சினிமா மோகம் கட்டுண்டு கிடக்கிறது. அது இந்த தேசத்திற்கும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததல்ல. என்னை பொறுத்த வரையில் இப்போ கேரளாவில் மம்முட்டி இருக்கிறாரு, மோகன்லால் இருக்கிறாரு, இப்போ வட இந்தியாவில் அமிர்த பிச்சர் இருக்கிறாரு, உலகளாவிய மிகப்பெரிய புருசுலி, ஆனால் எத்தனையோ ஜாம்வான்களாக இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய ஒரு நாட்டிலும் பெரிய ஒரு மாநிலத்திலும் திரைத்துறையில் 10 படம் 20 படம் 40 படம் 50 படம் நடிச்சிருக்கிறாங்க. அந்த புகழ் வெளிச்சத்தின் ஊடாக அந்த நாட்டு மக்கள் அவரை இந்த நாட்டுடைய அரியாசனத்தில் அமர வைத்தார்களா என்றால் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு நேர்மாறாக கடந்த காலங்களில் திரைத்துறையின் புகழை பெற்ற திரைத்துறையிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு முறைமை இருக்கிறது. இது முற்றுமுழுமாக மாற்றப்பட வேண்டும். அப்பதான் இங்கு தமிழர், தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழினம், தமிழுடைய வளர்ச்சி, தமிழ் சமூகத்தின் ஆரோக்கியமான நியாயமான கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு மக்கள் அதற்காக போராடுகின்றவர்கள், அதற்காக வாதாண்டவர்களை ஆய்ந்து அறிந்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக வாக்களிக்கணும். ஒரு கதாநாயகன் திரைப்படத்தில் நடிக்கிறாருன்னா அவருடைய வருமானத்துக்கு நடிக்கிறார். ஒரு பாடலாசிரியர் பாடல் எழுதி கொடுக்கிறாரு, ஒரு இசையமைப்பாளர் இசையமைக்கிறாரு, ஒரு ஸ்டெண்ட் மாற்று அவர் காயம்பட்டு அவர் சண்டை பயிற்சியில் ஈடுபடுகிறார். ஆக இதையெல்லாம் அறுவடையாக்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிற அந்த முறைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது முற்றுமுழுமாக ஆரோக்கியமான அரசியலுக்கு நன்மை பயக்காது. தமிழ்நாட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை ஆய்ந்து அறிந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று என் தமிழ்நாட்டு மக்களிடம் நான் வேண்டுகோள் விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது தம்பி வரட்டும் அப்படின்னு சொன்ன சீமான் இன்னைக்கு உரிமையில பேசக்கூடிய அளவுக்கு சென்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது ரத்தம் பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னபோது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்றிருக்கிறேன், அவருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இந்த மக்களோடு இருந்து மக்களை படியுங்க, மக்களோடு பணியாற்றுங்க, மக்களோடு பழகுங்க, மக்களுடைய வழிகளை வேதனைகளை தெரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, உங்களை பின்தொடர்கிற ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டர்களாக மாற்றி அரசியல் வகுப்புகள் எடுங்க, பயிற்சிகள் எடுங்க, பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் அந்த அவர்களுக்கு அரசியலாக அவர்களை தயார்படுத்துங்க. அதுக்கு பிறகு வாங்க அரசியலுக்கு, நாங்களும் உங்களை ஆதரிக்கிறோம் என்றுதான் நாங்கள் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்கிய உடனே அறிவித்திருக்கிறோம். எங்களுக்கு விஜய் தனிப்பட்ட முறையில் எதிரி அல்ல. எந்த ஒரு நடிகரோ நடிகையோ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிகள் அல்ல. இன்னைக்கு இந்த மண்ணில் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இன்னைக்கு நல்லகண்ணையா உயிரோடு இருக்கிறாங்க, நெடுமாறையா உயிரோடு இருக்காங்க. சுதந்திர போராட்டத்திற்காக தன் வாழ்நாளை தியாகம் செய்த எண்ணற்ற தலைமைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு புகழ் வெளிச்சத்தை, இவர்களுக்கெல்லாம் கூடாத ஒரு கூட்டத்தை திரைத்துறையில் நடித்தார்கள் என்பதற்காக சதாய் நாயகிகளுக்கும் கதாநாயகர்களுக்கும் கூடுவது என்பது இந்திய அரசியலுக்கே ஆரோக்கியமானதல்ல. அதிலும் கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி தமிழ்குடி, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வாழ்ந்த மண், ஐயா வைகுண்டர் வாழ்ந்த மண், எண்ணற்ற இந்த தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய சான்றோர்கள் ஆண்டோர்கள் வாழ்ந்த அந்த தமிழ் இனம் ஒரு திரைத்துறையில் தனக்கான தலைவனை தேடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் மட்டும் சொல்லவில்லை. திரைத்துறையில் இருக்கின்ற பல திரைத்துறை அரவிந்தசாமியிலிருந்து பல எழுத்தாளர்கள், பல நடிகர்கள், பல கதாநாயகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை தமிழக மக்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி 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 நன்றி.